முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கை தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை தினமும் பாடி வருகின்றாரோ அவர்களுடைய சொந்த பிரச்சனை வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே சிறிதளவும் ஐயம் இல்லை. மேலும் கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு, புண்ணியத்தை தேடி காசி மாநகருக்கு செல்பவர்கள் அங்குள்ள அனைத்து விதமான ஆலய வழிபாட்டு சடங்குகளை முடித்து கொண்டு வரும் பொழுது முடிவிலே ஒரு சிறிய ஆலயத்தில் உள்ள துண்டி ராஜ கணபதியை வணங்கினால்தான் யாத்திரை முற்று பெறுவதாக நம்புகின்றனர். அன்பர்கள் மனதிலே நினைத்து தியானம் செய்து அவரை தொடர் நிலையிலே வணங்கி வர அற்புதங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே அடையாளம் காட்டும். இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 8/10/2024 கிழமை, செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் புரட்டாசி, 22வது நாள், சஷ்டி விரதம், குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோலம், மதுரை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடேசர் காளிங்க நர்த்தனம். மழை பெய்வதற்கு வாய்ப்பு. இன்றைய நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, பிறகு 10:45 11:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30, குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, திதி பஞ்சமி காலை 8:06 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் கேட்டை, நள்ளிரவு 1:35 வரை. யோகம் சித்த அமிர்த யோகம். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பரணி, கிருத்திகை. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மேஷ ராசியாகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாக திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான உலக பிரசித்தி பெற்றது, பாராட்டை பெற்றது, புகழ் பெற்றது இந்த பதிவிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு, உங்கள் வீட்டில் இந்த 5 பொருட்கள் இருந்தால் வற்றாத செல்வம் வந்து கொண்டே இருக்கும். உங்கள் வீட்டு ஹாலிலே இந்த 5 பொருட்கள் இருந்தால் அல்ல குறையாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்குமா தெரியுமா? பொதுவாக ஒரு வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் ஈர்க்கக்கூடிய பொருட்கள் இருந்தால் அங்க செல்வ செழிப்புக்கே குறைவு இருக்க என்பது சாஸ்திர ரீதியான நம்பிக்கையாகும். ஒவ்வொரு பொருட்களுக்கும் சில அதிர்வலைகள் உண்டு. குறிப்பாக உயிருள்ள பொருட்களுக்கு அதிகம் அதிர்வலைகள் உண்டு. அதை பண்ணக்கூடிய சக்தியும் உண்டு. இப்படி நம் வீட்டு ஹாலிலே உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களின் மூலம் நமக்கு செல்வ செழிப்பு உண்டாக நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? அந்த வகையிலே இந்த 5 பொருட்களை பற்றி ஒரு விறுவிறுப்பான தகவலை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இந்த பதிவை நோக்கி பயணிப்போம். அதிர்ஷ்டம் தரும் பொருட்களில் முதல் வகையானது குபேர பொம்மை. வெளிநாடுகளில் மட்டும் அல்லாமல் இந்திய நாட்டில் கூட குபேர பொம்மை விற்பனை படுஜோராக நடைபெறுகிறது. இந்த பொம்மையை வாங்கி வைத்தால் அதிர்ஷ்டம் வருமா என்றால் தெரியாது. ஆனால் இதனை பார்க்கும்போது நமக்குள் மறைந்திருக்கும் புன்னகை, புத்துணர்வு தானாக வெளியே வரும். இதை நம்மால் உணர முடியும். இந்த குபேர பொம்மையை வடக்கு திசை வைத்து அதன் வயிற்றிலே தினமும் தடவி வந்தால் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது நம்பிக்கை. குழந்தைகளுக்கு பணத்தை சேகரிக்கும் உண்டியல் குபேர பொம்மையாய் பார்த்து வாங்கி கொடுப்பது இன்னும் சிறப்பு. இரண்டாவது உயிருள்ள செடிகள், இரண்டாவதாக உயிருள்ள செடிகள் வீட்டிலே ஹாலிலே இருப்பது அவ்வளவு விசேஷமான பலன்களை கொடுக்கும். மணி பிளான்ட், கற்றாழை,
வாஸ்து ரீதியான செடிகள் போன்ற வீட்டில் வளர்க்க முடிந்த செடிகளை உங்களால் முடிந்த 1-2 செடிகளை வளர்த்தால் கூட அதிலிருந்து வரும் ஆற்றல் நமக்கு நேர்மறை சக்தியை கொடுக்கும். தினமும் நாம் அதிக நேரம் ஹாலில் தான் புழங்கி கொண்டு இருப்போம். இங்கு பசுமையான அந்த நிறத்தை கண்கள் வழியாக உள்வாங்கி மூளைக்கு சென்று நம்மிடம் இருக்கும் நேர்மறை ஆற்றலை தூண்டிவிடும். வீட்டுக்குள் இருக்கும் அசுத்த காற்றை நீக்கி ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய இந்த உயிர் உள்ள செடிகள் அதிர்ஷ்டம் தரும் பொருளாக காணப்படுகிறது. இந்த வகையிலே திருஷ்டி கழிக்க 3வது பொருள் கண்ணாடி டம்ளருக்குள் உள்ள எலுமிச்சையை போட்டு வைப்பது இன்னும் விசேஷம். ஒரு கண்ணாடி டம்ளரிலே தண்ணீரை 3/4 நிரப்பி கொண்டு அதனுள் புள்ளிகள் அற்ற சுத்தமான எலுமிச்சை ஒன்றை போட்டு கொள்ள வேண்டும். இதனை வீட்டுக்கு வரும் அனைவரும் கண்களில் படும்படி ஒரு இடத்தில் தொந்தரவு தராமல் வைத்து விடுங்கள். எலுமிச்சையை வாரம் ஒரு முறை மாற்றிக்கொள்ளலாம். இதுவும் எதிர்மறை ஆற்றல்களை விலக்கி நேர்மறை ஆற்றலை நிலை பெற செய்து செல்வ செழிப்பை உண்டாக்கும் ஒரு பரிகாரம். அதனால்தான் பெரிய பெரிய கடைகள் முதல் தொழில் செய்யும் இடங்கள் வரை அனைத்து இடங்களிலும் இவ்வாறு செய்து வைக்கப்படுகின்றன. ஒரு கண்ணாடி பவுலிலே கொஞ்சம் ஏலக்காயை எடுத்துக் கொள்ளுங்கள். அதனுடன் கிராம்பு, சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, ஜாதிக்காய், கடுக்காய், பச்சை கற்பூரம் ஆகியவற்றை ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து சேர்த்துக் கொள்ளுங்கள். இதனை வீட்டின் ஹாலின் நடுப்பகுதியில் இருக்கும் மேஜையிலே வைக்கலாம் அல்லது எல்லோரும் பார்க்கும் ஒரு பொது இடத்தில் வைக்கலாம். இதிலிருந்து பரவும் தெய்வீக வாசம் வீடு முழுவதும் பரவும். இதனால் லட்சுமி கடாட்சம் பெறும், வீட்டின் செல்வ நிலை உயரும் என்பது எளிய சூட்சம பரிகாரங்கள் ஆகும். 5வது, வீட்டிலே ஹாலிலே மண் பொம்மைகள் இருப்பது அதிர்ஷ்டத்தை பெருக செய்யும். குதிரை பொம்மை, யானை பொம்மை, மயில் பொம்மை, விநாயகர் சிலை, மகாலட்சுமி சிலை அல்லது அதிர்ஷ்டம் தரும் மண் பொம்மைகள், மண் சிலைகளை உங்கள் விருப்பம் போல் வாங்கி பெரிதாக வரவேற்பு அறையில் வைத்து விட்டால் போதும். அல்ல குறையாத செல்வ மழை தான் பொழியப் போகிறது. இதிலே உங்களுக்கு பிடித்தமானதை உங்களுக்கு முடிந்த வரையில் நீங்கள் செய்து ஆளிலே வையுங்கள். பிறகு நடப்பதை நீங்களே பார்க்கலாம். 4வது பகுதியாக விளங்குகின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே லக்னத்தில் இருந்து எண்ணி வர 6வது இடம் ஒரு மனிதனின் ரணம், ருணம், சத்ரு என்று அழைக்கப்படுகின்ற பகுதியை சுட்டி காட்டுகிறது. ரணம் என்றால் நாம் தினமும் படுகின்ற அவஸ்தை, அவமானம் என்று அர்த்தம். ருணம் என்றால் கடன், சத்ரு என்றால் வியாதி அல்லது வழக்கு. இது எப்படி வருகிறது? இதற்கான ஜோதிட அமைப்புகள் என்ன? எந்த கிரகத்தின் மூலமாக எந்த விதமான பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது என்பதை ஜோதிட ஜாம்பவான்கள் மிக அழகாக படம் பிடித்து காட்டுகின்றனர். அதை நாம் தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு வழிகாட்டும் பொழுது, இந்த விளக்கங்களை கொடுத்து வழி நடத்தும் பொழுது அவர்களும் சிறப்பாக இருக்கின்றார்கள், நீங்களும் சிறப்பாக இருக்கின்றீர்கள். செவ்வாய் 6வது இடத்திலே இருப்பது நல்லது. சுய முயற்சியால் முன்னேறுவீர்கள். எதிரிகள் ஜாதகருக்கு முட்டுக்கட்டை போடுவார்கள். இருந்தாலும் எதிரிகளை பின்பக்கம் வந்து மோதி ஜெயித்து விடுவீர்கள். அரசியலே ஈடுபடுவீர். செல்வாக்கு மிக்கவர். தந்தையிடம் பகை உண்டாகும். ஒன்றுக்கு மேல் மனைவி அமைய வாய்ப்பு உண்டாகும். உஷ்ண தேகமிக்கவர். ஜாதகத்திலே செவ்வாய் பாதகாதிபதியாக இருந்து 6லே பலம் பெற்று நிற்க இரத்த புற்றுநோய் உண்டாகும். கவனமாக இருக்க வேண்டும். 6வது இடத்திலே புதன் இருந்தால் நல்லதே இல்லை. சோம்பல் அதிகமாகும். கல்வியில் சிரத்தை இருக்காது, அதாவது ஆர்வம் இருக்காது. கல்வி பாதிக்கப்படும். புத்திசாலித்தனம் குறைவாக இருக்கும். தொழிலே இதன் காரணமாக பிரச்சனை வரும். ஒழுங்காக பணம் சம்பாதிக்க முடியாது. குறுக்கு வழியில் எப்படி குபேரனாக ஆகலாம் என்று முயற்சி செய்வீர்கள். இந்த செய்கையின் மூலமாக பலரை பகைத்துக் கொள்ளும் நிலை ஏற்படும். அல்லது இதனால் மாட்டிக்கொண்டு வாழ்க்கையில் கெட்ட பெயரை எடுக்கும் அமைப்பும் உண்டாகிவிடும். தொல்லைகளும் வரும். ஆரோக்கியமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்படுவீர்கள். வாயு தொல்லையால் அவதிப்படுவீர்கள். புதன் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்க கல்வியில் அதிக மதிப்பெண்ணை பெறுவீர்கள். இவ்விதமாக நாளைய தினம் குரு, சுக்கிரன் இவர்கள் 6வது இடத்திலே இருந்தால் என்னென்ன பலன் என்பதை தொடர்ந்து இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாக விளங்குகின்ற இந்த பகுதியிலே இன்றைய கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்ற பதிவின் தலைப்பு என்னவென்றால், கடகத்தில் ஏறும் செவ்வாய் நீச்ச நிலையில் நீந்தி பண பெட்டியை தூக்கி நிறுத்தும் ராசிகள். கடகத்திலே ஏறுகின்ற செவ்வாய் நீச்ச நிலையில் நீந்தி பணப்பெட்டியை தூக்கி நிறுத்தும்
ராசிகளை குறித்து இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம். செவ்வாய் பகவான் வரக்கூடிய அக்டோபர் 20ஆம் தேதி அன்று மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு புலப்பெயர்ச்சி அடைகிறார். ஒருவருக்கு தைரியம், கம்பீரம், மனத்திற்பம் ஆகியவற்றை செய்து முடிக்கக்கூடிய திறனை தருபவர் செவ்வாய். இந்த செவ்வாய் பகவான் கடகத்தில் தான் இவர் பலம் இழந்து நீச்ச தன்மையை பெறுகின்றதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இது பக்கபலமாக இருக்கும், கடக ராசிக்காரர்களுக்கு பலனை தரும். இதனால் யாருக்கு எல்லா அதிர்ஷ்டமும் கிடைக்கிறது என்பது குறித்து இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம். நவ கிரகங்கள் ஒரு ராசியில் இருக்கும் பொழுது உச்ச நிலை, பகை நிலை, நட்பு நிலை, ஆட்சி நிலை, மூல திரிகோண நிலை, சமநிலை, நீச்ச நிலை என்று பல நிலைகளில் இருப்பார்கள். அப்படி செவ்வாய் பகவான் வரக்கூடிய அக்டோபர் 20ஆம் தேதி அன்று கடக ராசியிலே பலம் இழக்கின்றார். அதை ஜோதிட ரீதியாக நீச்சம் என்று சொல்வார்கள். செவ்வாய் பகவானின் அமைப்பால் அதற்றத்தை அறுவடை செய்ய போகும் ராசிகள் குறித்து இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம். முதலிலே ரிஷபம். ரிஷப ராசிக்கு 3வது இல்லத்திலே, அதாவது கடக ராசியிலே செவ்வாய் பெயர்ச்சி நடக்க போகிறது. இதனால் ரிஷப ராசிக்கு தொழிலே உச்சகட்ட காலமா. இந்த காலத்தில் ஒருவர் நினைத்ததை அடைந்தே தீருவார். புதிய வேலைகள் கிடைத்து பழைய சம்பளத்தை விட அதிக சம்பளத்தை பெறுவீர்கள். நல்வாய்ப்புகள் உங்கள் வசம் வந்து சேர். கிடைக்காமல் இருந்த, வெகு நாட்களாக இருந்த வாய்ப்புகள் கிடைக்கும். பிரச்சனைகள் முடிந்தே தீர். அடுத்தது மிதுனம். மிதுன ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியால் வருவாய் அதிகரிக்கும். பணம் ஈட்டுவதற்கான புதிய வாய்ப்புகள் உருவாகி அதன் மூலம் பணத்தை ஈட்டுவீர்கள். உங்கள் பணியிலே சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெல்வீர்கள். பணி இடத்திலே தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பீர்கள். பொறுமையாக செயல்பட்டு முன்னேறுவீர்கள். அடுத்தது கடகம். கடக ராசியிலே செவ்வாய் பெயர்ச்சியிலே செவ்வாய் நீச்சம் அடைவதால் சூரிய பகவானின் கேந்திர ஸ்தானத்தில் அமைவதால் பணியிட அமைப்பிலே முன்னேற்றம். பணியிடத்தில் குடும்ப வாழ்விலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வாய்ப்புகள் உள்ளன. இனிமையான பேச்சினால் சுபமான வெற்றியை பெறுவீர்கள். காதலிலே ஜெயிப்பவர்களுக்கு இந்த காலம் சரியான காலமா. அடுத்தது துலாம். கடக ராசியிலே செவ்வாய் நீச்சம் அடைவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெகு நாட்களாக செல்ல இருந்த இடங்களுக்கு பயணம் செய்வீர்கள். வங்கியிலே உங்கள் சேமிப்பு கணக்கில் வருவாய் அதிகரிக்கும். கணவன் மனைவி பிரச்சனைகள் சரியாகும். அடுத்தது விருச்சகம். கடக ராசியில் செவ்வாய் நீச்சம் அடைவதால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உயர்கல்வி படிக்கும் வாய்ப்பு நல்ல இடத்திலே கிடைக்கும். இத்துணை நாட்களாக தந்தையின் அரவணைப்பு கிடைக்காமல் இருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு தந்தையின் அரவணைப்பு கிடைக்கும். இறை நம்பிக்கை அதிகரிக்கும். பொது சேவைகளில் ஈடுபடுவீர்கள். திருமண வாழ்க்கையிலே இருக்கும் சிக்கல்கள் சுமூக பேச்சின் மூலமாக தீர்ந்து முன்னேற்றம் காண்பீர்கள். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள். நன்மை தீமை என்பதை முன்கூட்டி அறிந்து அதற்கு ஏற்ப நம் வாழ்க்கையை முன்கூட்டியே திட்டமிட்டு செல்ல வேதத்தின் கண் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஜோதிட சாஸ்திரம் நமக்கு வழிகாட்டுகிறது. அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இதிலே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையில் 6 மணி அளவிலும் மாத பலன்கள் வெளியிடப்படுகிறது. அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த அக்டோபர் மாத பலாபலன் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட்டது. நீங்கள் கண்டு கேட்டு ஜோதிட ஆலோசனை, ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம். மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன், ராசி பலன் சொல்லப்படுகிறது. இது 6 பகுதிகளாக வடிவமைக்கப்பட்டு அழகாக உங்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே இது சொல்லப்படுகிறது. இதை கேட்டு உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாக திகழ்கின்ற 6வது பகுதியில் 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம்.
முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம். அதனால் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். மேலும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது அதி கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைப்பதற்கு சக்தி வாய்ந்த வேல்மாறல் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும். அவ்விதமாக பாராயணம் செய்யும் போது மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு முருகனின் தொடர்நிலை வழிபாடு மூலமாக சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும். நல்லன எல்லாம் நடக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும். நல்லன எல்லாம் நடக்கும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சோர்வு, களைப்பு, கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் அமைதி திரும்பும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி, கேட்ட இடத்திலே உதவிகள் கிடைக்கும். வியாபாரம் சூடுபிடிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் தேங்கி கிடந்த பணிகளை விரைந்து முடிப்பீர். மகிழ்ச்சியான நாள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வு, களைப்பு, கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் அமைதி திரும்பும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். வியாபாரம் சூடுபிடிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் தேங்கி கிடந்த பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். மகிழ்ச்சியான நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்து கொள்ளாதீர்கள். உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது. புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகும். கவனம் தேவை. நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். ஆயில்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது. புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள். தோற்ற பொலிவு கூடும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள். புது நட்பு மலரும். பழைய சிக்கலில் ஒன்று தீரும். அலுவலகத்திலே மரியாதை கூடும். தடைகள் உடைபடும். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தோற்ற பொலிவு கூடும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். புது நட்பு மலர். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய சிக்கலில் ஒன்று தீரும். அலுவலகத்தில் மரியாதை கூடும். தடைகள் உடைபடும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள். வீட்டை அழகுபடுத்துவீர்கள். விருந்தின வருகை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும். இனிமையான நாள். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். மற்றவர்களுக்காக செலவு செய்து பெருமைப்படுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டை அழகுபடுத்துவீர்கள். விருந்தின வருகை அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும். இனிமையான நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் முடியும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் இழந்தவதை மீட்பீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய மதிப்பு உண்டாகும். மகிழ்ச்சி ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திலே இருந்து நல்ல செய்தி வரும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய மதிப்பு உண்டாகும். மகிழ்ச்சி ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள். மனதில் பட்டதை பளிச்சென்று பேசி
மற்றவருடைய விமர்சனத்துக்கு உள்ளாவீர்கள். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். உத்தியோகத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாம். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள். மனதிலே பட்டதை பளிச்சென்று பேசி மற்றவருக்கு விமர்சனம் உள்ளாகும். ஜாக்கிரதை. அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாம். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பால்ய நண்பர்கள் உதவுவார். வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். தாயாரின் உடல் நலத்திலே கவனம் தேவை. புது வேலை கிடைக்கும். மகளுக்கு நல்ல வரனமை. வியாபாரத்தில் அதிரடி சலுகையின் மூலமாக லாபம் அடைவீர்கள். உத்தியோகத்திற்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயரும். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர்கள் உதவுவார்கள். வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். தாயாரின் உடல் நலத்திலே கவனம் தேவை. புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும். மகளுக்கு நல்ல வரனமையும். வியாபாரத்தில் அதிரடி சலுகையின் மூலம் லாபம் அடைவீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயர்கின்றன. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும். சிறு சிறு அவமானங்கள் வரக்கூடும். வியாபாரத்தில் வேலையாட்களை அவர்களுடைய போக்கிலே விட்டுப்பிடிப்பது நல்லது. உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளாது. அலைச்சல் அதிகரிக்கும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும். சிறு சிறு அவமானங்கள் வரக்கூடும். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களை அவர்களுடைய போக்கிலே விட்டுப்பிடிப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளாது. அலைச்சல் அதிகரிக்கும். நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அரசாங்கத்தாலும் அதிகார பதவியிலே இருப்பவர்களால் ஆதாயம் உண்டு. எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும். வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்ற நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அரசாங்கத்தால் அதிகாரி பதவியிலே இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும். வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்றன. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள். பிள்ளைகளின் உணர்வுக்கு மதிப்பளிப்பீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும். புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் அமைவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள். நன்மை கிட்டும். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள். பிள்ளையின் உணர்வுக்கு மதிப்பளிப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும். புதியவர் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் அமைவார்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள். நன்மை கிட்டும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.